ஐடிஸ்ல பார்க்கலாம். இங்க என்ன குடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. நம்ம மல்டிப்ளிகேஷன்ல என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெசிமல் ஆர் இந்த பாயிண்ட் டெசிமல் இல்லைன்னா அந்த பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்? வி ஹேவ் டு see the zeros. ஜீரோஸ் தான் நம்ம பார்க்கணும். எத்தனை ஜீரோஸ் இருந்தா அத்தனை டெசிமல் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு. அப்போ இங்க இருக்க டெசிமல் எங்க மூவ் ஆகும்? இங்க ஒரே ஒரு டிஜிட் மூவ் ஆகும். ஏன்னா ஒரே ஒரு 0 இருக்கு. ரைட் சைடு தான் மூவ் ஆகும். ஆன்சர் இஸ் என்னது? 76.3. ஓகே. இப்போ இங்க இருக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப டெசிமல் எங்க மூவ் ஆகும்? 1, 2 மூவ் ஆகும். அப்ப என்ன வரும்? 763.0 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3 ஜீரோஸ் இருக்கு. இங்க டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3வது ஜீரோ இங்க நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப பாயிண்ட் எங்க மூவ் ஆகுது பார்க்கலாம். 1, 2, 3. இப்ப என்ன வரும்? 7630.0 நம்ம போட்டுக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் 0.6 இன்டூ 100 அது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.6 நம்ம எப்படி எழுதுறோம்னா 6/10 பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருந்ததுன்னா நம்ம இங்க கீழே ஒரே ஒரு 0 போட்டுக்கணும். இப்போ 6/10 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன ஆகும்? 6 இன்டூ 10 60. கிளியர். இப்போ இதுவும் ஈஸியா போட்டுடலாமா? இங்க டெசிமல் எங்க மூவ் ஆகும்? இங்க மூவ் ஆகும். ஆன்சர் என்ன வரும்? 632.37. இங்க என்ன ஆகும்? 2 டெசிமல் 1, 2. இப்ப என்ன வரும்? 6 இங்க இருந்து 1, 2 மூவ் ஆகும்போது 6323.7. இங்க என்ன ஆகும்? 3 டெசிமல் பிளேசஸ் 1, 2, 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குல்ல. அதனால 1, 2, 3 டெசிமல் பிளேசஸ் மூவ் ஆகும்போது என்ன வரும்? 63237.0. இங்க என்ன குடுத்துருக்காங்க? 0.6/6 இன்டூ 1000. அது நம்ம எப்படி எழுதுறோம்? 0.6 6/10ன்னு எழுதுறோம். இன்டூ 1000 இருக்கு. இங்க ஒரு 0வும் இங்க ஒரு 0வும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்ப 6 இன்டூ 100 ஆன்சர் என்ன வரும்? 600. கிளியர்?